My soul glorifies the Lord. லூக்கா 1:47. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் அருமையான இந்த வசனங்கள் தொடர்கின்றன. எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். லூக்கா 1:48. வெளிப்படுத்துதல் ஆகமம் 12:1. A woman clothed with the sun, with the moon under her feet, and on her head a crown of 12 stars. கதிரவனை ஆடையாகவும் ஆதவனை தன் காலடியிலும் 12 நட்சத்திரங்களை தலைமேல் முடியாகவும் கொண்டவர் என்று தேவதாய் உருவகப்படுத்தப்படுகிறார். Assumption promises us such a life of glory to our body and soul. நம்முடைய உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு உன்னத நிலையை தேவதாயின் விண்ணேற்பு நமக்கு எடுத்து காட்டுகிறது. கோவாவில் புனித சவேரியார் உடல் அழியாமல் இருப்பதை நாம் அறிவோம். பார்த்தவர்களுக்கு தெரியும், அது சுருங்கி போய் ஒரு 3 அடி நீளம் கூட இருக்காது. கருவாடு போல கருப்பா இருக்கும் தோலெல்லாம். ஆனால் அழியவில்லை, நாற்றம் கிடையாது. 400 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த உடல் அழியாமல் இருக்கிறது. அழியாத உறவொன்று கண்டேன் என்ற அன்பொலி டிவியில் ஒரு குறும்படம் தயாரித்தோம். அழியாத உடல்கள் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கின்றன, பல இடங்களிலே. அதில் மிக மிக சிறப்பு பெற்றது 323ஆம் ஆண்டில் சில்வன் என்ற வேத சாட்சி தலை வெட்டி கொல்லப்பட்டார். அந்த தலை வெட்டுதலோடு அவருடைய உடல் அழியாமல் இருப்பதுதான் இருப்பதிலேயே மிக நீண்ட காலம் அழியாமல் இருக்கின்ற ஒரு உடல், சில்வன் என்ற வேத சாட்சி. இப்படி மனிதர்களுடைய உடலே அழியாமல் இறைவன் பாதுகாக்கின்றார் அல்லது அற்புதத்தை தருகின்றார், ஒரு பெரிய ஆசிரை கொடுக்கிறார் என்றால், இறைவனை பெற்றெடுத்த தாய் பெறுவதற்கு முன்னால் அவரை எவ்வளவு ஒரு மிகுந்த தயாரிப்புடன் உருவாக்கப்பட்டவர். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே அவர் பாவ மாசு ஏதும் இல்லாமல் இந்த அன்னம்மாளின் வயிற்றில் ஜனித்தவர். அதைத்தான் நாம் விசுவாச சத்தியமாக the immaculate conception, நாமே அமல உற்பவம், பாவ மாசு ஏதும் இல்லாமல் உற்பவித்தவர் தேவதாய். அவருடைய உற்பவத்திலிருந்து அவருடைய வயிற்றில் இயேசு ஜனிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் அவர் உருவாக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியின் ஓவியம் என்று தேவதாய் கருதப்படுகின்றார். எனவே கடவுளை பெற்றெடுத்த தாய் அவருடைய உடல் அழிந்து போக விடுவாரா? சவரியார் இன்னும் அழியாமல் இருக்கிறார், எத்தனையோ புனிதர்கள் அழியாமல் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை தங்கள் உள்ளத்தில் வாங்கி பிரசங்கித்தவர்கள், கொடுத்தவர்கள். இப்படி வார்த்தையை கொடுத்தவர்களை அழியாமல் இறைவன் ஆச்சரியமாக வைத்திருக்கின்றார். வார்த்தையை பெற்றெடுத்த உதரம், வார்த்தையை பெற்றெடுத்த இந்த தாய் அழியக்கூடாது, அழிய மாட்டார், அழிய விட மாட்டார். இதைத்தான் தேவ சத்தியமாக டாக்மா ஆஃப் தி சர்ச்,
என்று வேத சத்தியமாக தேவதாய் ஆத்ம சரீரத்தோடு விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். Love is the history of Mary's life, when in the life of many of us love is only an episode. அன்பு என்பது தேவதாயினுடைய வாழ்க்கையில் அவர் உருவாக்கப்படுகின்ற அந்த க்ஷணத்திலிருந்து, அந்த நொடியிலிருந்து இறுதி வரை இருப்பதுதான் தேவதாயினுடைய அன்பின் வாழ்வு. நமக்கெல்லாம் அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு தருணமாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சியாக அமையக்கூடும். தேவதாய்க்கு அப்படி இல்லை. அது ஒரு நீண்ட கால தொடர் பயணமாக இந்த அன்பின் பயணம் தேவதாயிடம் இருக்கிறது. Our life is just a turning around. One day we are depressed and miserable. Another day we are miserable and depressed. வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் ஏற்றத்தாழ்வுகள், பல வகையான பிரச்சனைகளின் மத்தியிலே தாக்கப்பட்டவர்களாக சோர்வுற்று போகிறோம். சோர்வு, அதனால் மன இறுக்கம், மன இறுக்கம் அதனால் சோர்வு என்று இப்படி ஒரு விஷியஸ் சைக்கிள். இதனால் அது, அதனால் இது. ஆனால் தேவனையினுடைய வாழ்க்கையில அப்படி அல்ல. What an anchor of strength to know that Mary is by our side at these bleak moments. வாழ்க்கையினுடைய இப்படிப்பட்ட சஞ்சலங்களிலே, துன்ப துயர வேளைகளிலே தேவதாயினுடைய அருகாமை, தேவதாயினுடைய பிரசன்னம் நமக்கு உற்சாகத்தை தருகிறது, வலிமையை தருகிறது. தேவதாயை நாடி தேடி வந்தோர் நிச்சயமாக கைவிடப்படுவதில்லை. Mary became the cause of the salvation for herself and for the whole human race. தனக்காகவும் மனுக்குலம் அனைத்திற்கும் அவர் மீட்பின் காரணியாக விளங்குகிறார். எனவே Mary should not be stained by sin and devil. பாவத்தினாலோ அலகையினாலோ அவர் கரைப்படுத்தப்பட முடியாதவர். Mary was full of grace, filled with the Spirit of God. அருள் நிறைய பெற்றவர், அருள் மிக பெற்றவர், பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றவர். Mary was sinless, பாவமாசு இல்லாதவர். No corruption can touch her. எந்த அரிப்பும் எந்த கரையும் அவரை தீண்ட முடியாது. ஏனென்றால் Mary is the mother of Jesus. Mary is the mother of God. தேவதாய், இறைவனின் தாய், கடவுளின் தாய். அந்த பெருமை அவருக்கு என்றும் இருக்கும். ஒரு முறை நம்முடைய தற்போதைய ஆயர் ஆண்டனி ஆனந்தராயர் பதவி ஏற்கும் பொழுது உப்பளத்தில் அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது எல்லாரையும், அப்பொழுது நான் பேராலய தந்தையாக இருந்தேன், எல்லாரையும் ஒழுங்காக உட்கார வச்சுருந்தாங்க. பங்கு பேரவையில் இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு பாட்டி ஒன்று அங்கே முதல் சீட்டில் உட்காந்துருந்தாங்க. ஏ பாட்டி, இங்கே என்ன உட்காந்துருக்குற, அங்கே போங்க, வேறு இடத்துக்கு போய் உட்காருங்க அப்படின்னார். யோ இங்கே வா, பேராயருடைய அம்மா. ஐயோ அம்மா வணக்கம், மன்னிச்சுக்குங்கம்மா தெரியாமல் சொல்லிட்டு. அப்போ என்ன அர்த்தம்? முதல்ல யாருன்னு தெரியாதப்ப அம்மா பாட்டி செஞ்சு போ, பேராயருடைய அம்மானா உடனே ஐயோ மன்னிச்சுக்கம்மா தெரியாமல் சொல்லிட்டு. அப்போ அந்த பேராயருடைய அம்மா என்னும் பொழுது அந்த தாய்க்கு ஒரு பெருமை. அப்படி என்றால் இறைவனின் தாய்க்கு, இறைவனை பெற்றெடுத்த நம் தேவதாய் எவ்வளவு புகழ் பெற்றவர், எவ்வளவு பெயர் பெற்றவர். எனவே அவரோடு சேர்ந்து நாம் ஜெபிப்போம். God our Father, today the Virgin Mother of God was taken up to heaven. விண்ணிற்கு தேவதாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த நாளில் ஜெபிக்கின்றோம். To be a sign of hope for all people. ஒரு விடுதலையின் சின்னமாக,
நம்பிக்கையின் சின்னமாக இருக்க செய்திருளும். May we join Mary in heaven. தேவதாயோடு விண்ணகத்தில் நாங்கள் சேர்த்து கொள்ளப்படுவோமாக. Someday, ஒரு நாள், and with her praise you forever. அவரோடு சேர்ந்து உம்மை போற்றி புகழும் வரத்தை எமக்கு தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.